ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி காசில பயங்கரமா போயிட்டுருக்குங்க. அதாவது வர வர வந்து பார்த்தீங்கன்னா, சிறடி காசி வேற லெவல்ல போயிட்டுருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்தது, இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து நெறையா ஓடிக்கிட்டு இருக்குங்க. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ரோஹிணி வந்து அவங்க கடைக்கு வராங்க. மனோஜ கூட்டிட்டு, இந்த மாரி அவங்க ஒரு ஃப்ரெண்ட கூட்டு வந்து, இந்த மாரி பர்ச்சேஸ் பண்றதுக்காக கூட்டு வந்து இது பண்றாப்புல. பட் ஒரு பக்கம் வந்து மனோஜுக்கு ஒரு பயங்கர கடுப்பு. பட் ரோஹிணிக்கு வந்து உள்ள குஷி. பார்த்தா காஃபி வாங்கிட்டு வர சொல்றாப்புல. காஃபிய வாங்கிட்டு வர்றாப்புல நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு அவர் வாங்கி குடுக்குறப்பல குடிச்சிட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, அப்புறம் வந்து கிளம்பணுமான்னு சொன்னா, நான் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அனுப்பிச்சு விட்டாப்புல ரோஹிணிய. இங்கிட்டு நம்ம மீனா வந்து நம்ம ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு வராங்க. ஏன் வந்து இதுக்கு வந்து அவங்க வழக்கம் போல அவங்க அம்மா திட்டுறாங்க. பட் இருந்தாலும் வந்து சொல்றாப்புல, கடையில நடந்த எல்லாத்தையும் இந்த மாரி நேத்து கடைய வந்து எரிச்சுட்டாங்க. இது கேள்விப்பட்டீங்களா? அப்படின்ட்டு. முத்து எரிச்சதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா, அம்மா சொன்னாங்க, "அவர் எரிச்சாலும் சந்தோஷம் தான். அவளுக்கெல்லாம் தேவதான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாப்புல. "இல்ல நீங்க வந்து உங்க ரவிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. பேசாம இருக்காதீங்க. தயவுசெய்து பேசுங்க. ரவி வேற இப்ப வந்து அங்க சப்போர்ட்டிவா இருக்காப்புல அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து நேரா ஷெட்ல வந்துட்டு நம்ம ரவி செல்வத்த வந்து சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது கடைய வந்து யாரோ எரிச்சுட்டாங்க. அதனால வந்து பழி வந்து விழுந்துருச்சு. என் மேல விழுந்துருச்சு. ரவி வேற என்ட்ட சண்டை போடுறான் அப்படின்ட்டு. உடனேங்கிட்டு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துட்ட வந்து சண்டை போட்டுக்கிறாப்புல. அது ஆனா ஆயிட்டு போகுது. அவளுக்கு இது தேவைதான். நம்ம பேசும்போது என்ன மாரி பேசுறோம்னோனே நம்ம முத்துவுக்கு வந்து ஒரே டவுட்டு. ஒருவேளை நீ எதுவும் பண்ணியா? உண்மையிலேயே நல்லதுக்காக ஏதாவது செய்ய போயிருந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்துவுக்கும் ஒரு செல்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கர வாக்குவாதங்க. 2 பேருக்கும் ஒரு பக்கம் சண்டை கைகலப்பு வர மாரி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து சொல்றாப்புல, "நீ போ" அப்படின்னு சொன்னோனே அனுப்பி விட்டுறாப்புல. இங்கிட்டு நம்ம மீனா வந்து பூ குடுத்துட்டு இருக்காங்க ஒரு கடைக்கிட்ட. அந்த நேரம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. யாரு? என்ன? அப்படின்னு வந்து பார்த்தா, அருணோட அவங்க அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து முத்துவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ரொம்ப இந்த மாரி ஆளும் இதாயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரே மீனா ஒரே அழுகதாங்க. ஆ சரின்ட்டு விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. பார்த்தா அடுத்த சீனே வந்து அருண் வீட்ல காட்டுறாங்க. நம்ம அண்ணாமலை சார் வந்து அவருக்கு பூவெல்லாம் மாலைலாம் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு இருக்காப்புல. இங்கிட்டு நம்ம முத்துவும், மீனாவும் வந்து பார்க்கறதுக்காக வர்றாங்க. எங்க அருண் அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக. பார்த்தா வாசல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அருணுக்கும் நம்ம முத்துவுக்கும் வந்து பஞ்சாயத்து நடக்குது. ஏன்னா, இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு எபிசோட் மிஸ்